ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பி அண்ட் பாசிட்டிவாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இது வந்து போன வாரம் சண்டே எடுத்த விலாக் தான். மார்னிங் 6 o'clockலேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே எப்போயுமே வந்து முதல் வேலை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விடுறது தான். எனக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே தூக்கம்லாம் போய் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணி விடுறது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் தான். டைம் கிடைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்க சாங்ஸ் மியூசிக்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் போட்டு விட்டுருவேன். ஸோ நான் வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அது பாடிட்டே இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெவி பாட்டம் பேன் தான். புதுசாக ஏதாச்சும் பொருள் வாங்கினோன்னா அதை உடனே யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த பேனில் இன்றைக்கி ஏதாவது ஒன்று குக் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவோடு தான் நான் இருந்தேன். கார்த்திகைக்கு ஏற்றின விளக்கு எதுவுமே வந்து வாஷே பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே வேலையாக விளக்கெல்லாம் வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விம் லிக்விட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம பண்ணுறப்போ எண்ணெய் பிசுக்கெல்லாம் கொஞ்சம் போய் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தான் வந்து டீயே வந்து போடுறதுக்கு பாலை எடுத்து வச்சேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எப்போ தான் கீ மேக்கிங் வீடியோ போடுவீங்கன்னு சொல்லி கேட்டிங்க. நானும் வந்து இன்றைக்கி பண்ணிடுவோம் நாளைக்கு பண்ணிடுவோன்னு சொல்லி நினச்சிட்டே தான் இருக்கேன். பட் டைம் வந்து இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் சாரி ஃபார் தட். நான் சீக்கிரமாகவே வந்துட்டு கீ மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாக்ஸ் கிட்ட வந்துட்டு பாலாடை வந்து எடுத்து வச்சுட்டேன். புதுசாக வாங்கின பாத்திரத்துலேருந்து ஸ்டிக்கரை கிளிக்கிறதுக்கு வந்துட்டு பேனை வந்து லைட்டாக ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து தன்னால் உறிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடிகள் வந்துட்டு சாட்டர்டே ஷாப்பிங்கில் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட் வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா டீக்கு இஞ்சி இடித்து திறப்பு விழா வந்து பண்ணிவிட்டு சூப்பரான இஞ்சி டீ வந்துட்டு போட்டு நானும் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டு இருந்தோம். டீ குடித்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பிரிஸ்காக ஜிம்முக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு வீட்டு வேலை பார்க்குறதே ஒரு ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் டிஸ்வாஷர்லேருந்து எடுத்து வச்சுட்டு பையனை எழுப்பிட்டு அவனுக்கான வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பையனுக்கு வந்து தலையில் எண்ணெய் தேய்க்கிறதே பிடிக்காது. என்னை போட்டு தட்டி தட்டி விட்டுட்டே இருப்பான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லிகிட்டே வந்து எண்ணெய் தேய்க்கணும். கிவ்அவே பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம சேனலில் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். பையனுக்கும் பாலாத்தி கொடுத்ததுக்கப்புறமா அவன் காலுக்குள்ளேயே தான் சுற்றி வருவான். ஏதாச்சும் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பான். என் கூடயே வந்து விளையாண்டுட்டு இருப்பான். வாங்கின புது பேனை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்தோம். கடையில் வந்துட்டு காய்கறிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது. ஸோ என்ன தான் நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் ஒரு சில காய்கறிகள்லாம் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கினா தான் வந்து நல்லா இருக்குங்கிறனால வாங்கிட்டு வந்தோம். ஸோ வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட பருப்பு வடை, அதை கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டு கடகடன்னு எல்லா காய்கறியுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே தேங்காய் சட்னி வச்சு வடையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். போன விலாகில் வந்துட்டு இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது 1 வீக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. காய்கறிகளை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ஈரமாக வந்து ஆயிடுது இல்லையா. ஸோ அந்த ட்ரிப் ட்ரேயில் வந்துட்டு நல்லா தண்ணி வடிஞ்சு பாக்ஸுக்கு அடியில் தான் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பொங்கல் வரப்போகுது இல்லையா. ஸோ சிறுகிழங்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு சிறுகிழங்குனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸும் வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஸோ எல்லாத்தையுமே பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா கடகடன் எல்லா விளக்கையுமே தேய்ச்சி நல்ல ஒரு துணி போட்டு காய வச்சாச்சு. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு விளக்கெல்லாம் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த தடவை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நார்மல் டேப் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு மட்டன் குழம்பு வந்து பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது என்னென்ன ஸ்பைசஸ்லாம் எவ்வளோ அளவுகள் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சைடில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு நான் அன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்துட்டு சாதத்துக்கும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் வறுத்து அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 மட்டும் நல்லா ரஃபாக சாப் பண்ணி போட்டுட்டு அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து எடுத்து ரஃபாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எனக்கு 1 வாரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தக்காளி வந்து நல்லாவே மேஷ் ஆயிடுச்சு, அது ஒரு பக்கம் ஆறட்டும். வறுத்து வச்சிருந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு மட்டன் கழுவி எடுத்துக்கலான்னு சொல்லி செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். நான்வெஜ் ஐட்டம்லாம் கழுவுறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே பக்கத்துலேயே எடுத்து வச்சுப்பேன். இந்த பாத்திரத்தில் ஒயிட் கலரில் ஒரு லிக்விட் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி டெட்டாலை வந்துட்டு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து மஞ்சள் பொடி. நான்வெஜ் கழுவி முடிச்சுட்டு ஒரு 4 தடவையாச்சும் இந்த சிங்கை வந்துட்டு நல்லா சோப் போட்டு தேய்ச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த டெட்டால் ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து தேய்ச்சி விட்டுருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்பைஸ் பவுடர் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது கூட இந்த வெங்காயம் தக்காளியை வந்து போட்டுட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கிறப்போ வந்துட்டு மிளகா வத்தல் வந்து சேர்த்துருக்கோம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 5 விசில் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நம்ம டேரெக்டாக வந்துட்டு குக்கர்லேயே வந்துட்டு நம்ம இந்த குழம்பு செய்கிறப்பே வேக வைக்கலாம். பட் நான் வந்துட்டு பையனுக்கு சூப் வேணுங்கிறதுக்காக நான் முன்னாடியே வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா வேக வச்சிருந்த மட்டன் தண்ணியோடய வந்து சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆக்காமல் அதில் கலந்து சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே வந்துட்டு நம்ம மட்டனை வேக வச்சனால அதில் இருக்க தண்ணியும் சேர்த்து தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கமன் மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது விசில் வந்துட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கிங்கும் பண்ணி முடிச்சு கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பியிருந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா அவதார் மூவிக்கு தான். இந்த அவதார் மூவியோட பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நான் 13 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தது. அப்போ வந்து என் அம்மா அப்பா கூட சேர்ந்து பார்த்தேன். இப்போ வந்து எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட், குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்குறது எனக்கு ரொம்பவே வந்து மெமரபுளாக இருந்தது அண்ட் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது. ஆஃப்டர்நூன் ஷோ புக் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து ஆஃப்டர்நூன் போல் எப்போயுமே வந்து ஒரு சின்ன நேப் எடுப்பான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் போனது. படம் வந்து செம்மையாக இருந்தது. தேட்டருக்குள்ளே போகும்போதே பாப்கார்ன்ஸ்லாம் வாங்கிட்டு தான் வந்து போனோம். பையன் வந்து நல்ல ஒரு 2 hours போல் தூங்கிட்டான். ஸோ படம் முடியும் போது தான் வந்து எந்திரிச்சான். உண்மையிலே நாங்கள் போட்ட பிளான் படி அவன் எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் நல்லா படம் பார்க்க விட்டான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. படம் பார்க்கணுமேங்கிறதுக்காக பையனை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தின மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் வீட்டிலன்னா அவன் பாட்டுக்கு கை காலை நீட்டிட்டு கட்டிலில் தூங்கியிருப்பான். ஸோ மனசு கேட்காம அவன் கேட்ட ஒரு டாய் தான் வந்து வாங்கி கொடுத்தோம். பிளேடோ தான் வந்து ஒன்று கேட்டிருந்தான். தேட்டர் விட்டு வெளியே வரும்போதே கொஞ்சம் பசியாக இருந்தது. ஸோ கடையிலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாட் ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்து வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து டின்னரும் கடையில் வாங்கிக்கலாம், எதுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஆஃப்டர்நூன் வச்ச மட்டன் குழம்பு இருந்தனால சப்பாத்தி வந்து போட்டுக்கலான்னு சொல்லி மாவு வந்தோடனே பிணைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 1 hour போல் ஊறி சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வந்திருந்தது. ஃபைனலாக எங்களோட சண்டே வந்து ஹாப்பியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.